பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சரவணன் வந்து மயில் கூட தூங்காமல் தனியாக கீழே படுக்க போகிறாரு. உடனே மயில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எதுக்காக நான் என்ன செஞ்சுட்டேன்னு இப்படி என்னை ஒதுக்கி வைக்கிறீங்க, நான் தான் வந்து குழந்தை விஷயத்தில் பொய் சொல்லலைன்னு சொல்கிறேன்ல, இருந்தாலும் ஏன் நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ளேயும் ரொம்பவே ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து சரவணன் வந்து ஹாலில் படுக்க போகிறாரு. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா மயில் வந்து அவங்களும் ஹாலில் படுக்க போகிறேன்ட்டு போகவும், உன்னோட தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சரவணன் வந்து வீட்டுக்குள்ளேயே போய் படுத்துடுறாரு. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ராஜி வந்து அந்த டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. கதிர் வந்து அது வேணாம், நீ வந்து போலீஸ் ஆகணும் அந்த ஒரு எய்மில் மட்டும் குறியாரு, அதில் மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு, இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிடுறாரு. இருந்தாலும் ராஜுக்கு வந்து மனசு கேட்கல, எப்படியாவது இந்த 10 லட்சத்தை வின் பண்ணி கதிருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதனால காலையில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் கிட்ட வந்து ராஜி வந்து பெர்மிஷன் கேட்குறாங்க. பாண்டியனும் வேணான்னு சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் மீறி பார்த்தீங்கன்னா ராஜி வந்து இந்த போட்டியில் கலந்துக்க போகிறாங்க. ஸோ அங்கே போனால் பார்த்தீங்க அப்படின்னா ஜட்ஜஸ்லாம் ராஜிக்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் மீறி அந்த போட்டியில் எப்படி ராஜி வின் பண்ணிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.